எந்த கண்களும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளத்துடைய சிந்தனையிலும் எழுந்திராத, ஒரு துளி கவலை இல்லாத ஒட்டுமொத்த சந்தோஷத்துடைய இடமான சுவர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதை பற்றி தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி, அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. ஒரு சில சகோதரர்கள் சுவர்க்கத்தை பற்றி, சுவர்க்கத்துடைய இன்பங்களை பற்றி பேசுங்கள் என்று கூறிக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கிணங்க இந்த பதிவிலே சுவர்க்கத்துடைய இன்பங்கள், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த சுவன இன்பங்களை பற்றி தெளிவாக சுருக்கமாக பார்ப்போம். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்துடைய இன்பங்களை பார்க்க போனால், அதை பற்றி பேசுவதாக இருந்தால் பல மணி நேரங்கள் எடுக்கும். அதனால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் சுவர்க்கத்துடைய ஒவ்வொரு விடயத்தை பற்றி தனித்தனியாக பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்துடைய இன்பங்களை ஒரே ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். ஸஹீஹுல் புகாரியிலே வரக்கூடிய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்வதாக, அஅதத்து லி இபாதியஸ் ஸாலிஹீன், என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன், மாலா ஐனுன் ரஅத், எந்த கண்களும் கண்டிராத, வலா உதுனுன் சமிஅத், எந்த காதும் கேட்டிராத, வலா ஹதர அலா கல்பி பஷர், மனிதனுடைய உள்ளத்திலே கற்பனையில் கூட எட்டாத அந்த சுவர்க்கத்தை நான் தயார் செய்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்துடைய இன்பங்கள் என்று வரும் பொழுது எம்முடைய உள்ளத்திலே சில கற்பனைகள் தோன்றலாம், சில இமேஜினேஷன் தோன்றலாம். இதை வைத்து இதுதான் சுவர்க்கம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, மனிதனுடைய கற்பனையால் கூட அந்த சுவர்க்கத்தை கற்பனை செய்து பார்க்க முடியாது. கற்பனைக்கும் அப்பால் பட்டது தான் இந்த சுவர்க்கம். சுவர்க்கம் என்ன கண்ணியமானவர்களே, அந்த சுவர்க்கத்துடைய வாடை இருக்கிறதே, அந்த சுவர்க்கத்துடைய நறுமணம் இருக்கிறதே, இதனுடைய விடயத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கத்துடைய நறுமணம் இருக்கிறதே, ஒரு மனிதர் 500 வருடங்கள் நடந்து சென்றால் எவ்வளவு தூரம் செல்வாரோ அந்த தூரம் வரை சுவர்க்கத்துடைய நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 500 ஆண்டுகள் என்பது 1,82,500 நாட்கள். 500 ஆண்டுகள் என்பது 43,80,000 மணித்தியாலங்கள். 500 ஆண்டுகள் என்பது 26,28,00,000 நிமிடங்கள். 500 ஆண்டுகள் என்பது 1,576,80,00,000 வினாடிகள், செகண்ட்கள். தூரத்தில் இருந்து சுவர்க்கத்துடைய வாடை அடித்து கொண்டிருக்கும், நறுமணம் வீசிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால் அந்த சுவர்க்கம் எப்படியாப்பட்ட இடம் கண்ணியமானவர்களே. உலகத்தில் யாரு நல்ல அமல் செய்து அல்லாஹ் விரும்பிய முறையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறாரோ இவருடைய மரண தருவாயிலே மலக்குமார்கள் வருவார்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் தான் எங்களுடைய இரட்சகன் என்று சொல்லி இந்த விடயத்திலேயே இஸ்லாத்திலேயே யார் நிலைத்திருந்தார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மரண தருவாயில் மலக்குமார்கள் வருவார்கள். வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு, நீங்கள் எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம், வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட இந்த சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அவர் போகக்கூடிய சுவர்க்கத்தை காண்பிப்பார்கள். கண்ணியமானவர்களே, இவர் அதை பார்த்தவராக சந்தோஷம் அடைந்த நிலையில் இவருடைய ரூஹ் கைப்பற்றப்படும். இதே அடிப்படையில் தான் கபரிலும் நல்லவராக இருந்தால் நல்ல விதத்தில், கெட்டவராக இருந்தால் கெட்ட விதத்தில் கபரிலே நடந்து கொள்ளப்படும். கண்ணியமானவர்களே, மறுமையுடைய நாளில் எழுப்பாட்டப்படும் பொழுதும் இவ்வாறே தான். யார் நல்ல முறையிலே உலகத்திலே வாழ்ந்தார்களோ இவர்கள் கபரிலிருந்து எழுப்பாட்டப்படும் பொழுது லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், சூரா அம்பியாவிலே அல்லாஹ் இதை பற்றி கூறுகிறான். அவர்களுக்கு லா யஹ்ஸுனுஹுமுல் ஃபஸஉல் அக்பர், அந்த மிகப்பெரிய திடுக்கம் இவர்களை எந்த ஒரு
கவலையிலும் ஆழ்த்தி விடாது. வததலக்காஹுமுல் மலாயிகா, இவர்கள் கபரிலிருந்து எழும் பொழுது மலக்குமார்கள் இவர்களை வரவேற்பதற்காக பக்கத்திலே நின்று கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அல்லாமா இப்னு அபி துன்யா அவர்கள் தங்களுடைய மௌசுஆத்திலே குறிப்பிடுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறாங்க. அல்லாமா இப்னுல் முன்திர் அத்தர்கீப் வத்தர்ஹீப் என்ற கிதாபிலே இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் உலகத்தில் நலாமல் செய்து மரணித்து விட்டாரோ அவர் கபரிலிருந்து எழும் பொழுது மலக்குமார்கள் இவரை வரவேற்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். அவர்களிடத்திலே இறக்கைகள் உள்ள குதிரைகள் இருக்கும். அந்த குதிரைக்கு மேலால் தங்க போர்வைகள் போடப்பட்டிருக்கும். இந்த நபரை பார்த்து மலக்குமார்கள் சொல்வார்கள், இந்த குதிரையிலே நீங்கள் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மனிதரும் இந்த குதிரையிலே ஏறுவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குதிரையுடைய எட்டு எந்த அளவு தூரத்தை கடக்கும் என்று சொன்னால் அந்த குதிரை உடைய பார்வை எந்த இடத்தில் போய் முடிகிறதோ அந்த இடத்தில் தான் அதனுடைய முதல் எட்டை எடுத்து வைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். வஸீகல்லதீன தகவ் ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறார்களோ, உலகத்திலே அல்லாஹ்வுடைய பயத்தால் யார் வாழ்க்கையை நடத்தினார்களோ இவர்கள் கூட்டம் கூட்டமாக சுவர்க்கத்தின் பக்கம் அழைத்து கொண்டு வரப்படும். இந்த நேரத்திலே சுவர்க்கத்துடைய என்ட்ரன்ஸ்ல 500க்கு மேற்பட்ட மலக்குமார்கள் வானவர்களுடைய வரிசை இருக்கும். அதிலே சுவர்க்கத்துடைய அதிபதி ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து சுவர்க்கவாசிகளை வெல்கம் பண்ணுவார்கள். கண்ணியமானவர்களே, மர்ஹபா, உங்களுடைய வரவு நல்வரவாகட்டும் என்று சொல்லி சுவர்க்கவாதிகளை அப்படியே வரவேற்பார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், வகால லஹும் ஹஸனத்துஹா, சுவர்க்கத்துடைய காவலாளி அதிபதி கூறுவார், ஸலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், திபுத்தும், நீங்கள் மனமாகி விட்டீர்கள், ஃபத்ஹுலூஹா காலிதீன், இதோ இந்த சுவர்க்கத்தில் நிரந்தரமாக நுழைந்து விடுங்கள் என்று ஹஜ்ரத் ரித்வான் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நீண்ட ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்கு என்டர் ஆகக்கூடிய நேரத்தில் அந்த சுவனத்துடைய வாசலிலே ஒரு பெரும் மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழால் 2 நீரூற்றுகள் ஓடிக்கொண்டிருக்கும். முதலாவது நீரூற்றுடைய தண்ணீரை எடுத்து இந்த சுவர்க்கவாதி குடிப்பார். அவர் குடிப்பதின் காரணமாக, ட்ரிங்க் பண்ணினதின் காரணமாக உள்ளால் உள்ள அனைத்து விதமான அசுத்தங்களையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான். இரண்டாவது நீரூற்றில் வுது செய்வார். கண்ணியமானவர்களே, அவர் கை கால் முகத்தை கழுவார். இதன் காரணமாக அவருடைய வெளி உறுப்புகளில் உள்ள அனைத்து அசுத்தங்களையும் அல்லாஹ் நீக்கிவிடுவான். கண்ணியமானவர்கள், இன்னொரு ரிவாயத்தில் இவர் குளிப்பார் என்றும் வந்திருக்கிறது. இதன் காரணமாக வெளி உறுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து அசுத்தங்களும் நீக்கப்பட்டு உடம்பு ஜொலிக்க ஆரம்பிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தலைக்கு எண்ணெய் போட்டு வாரினால் எப்படி ஜொலிக்குமோ மினுங்குமோ இதே போல் இவர் குளித்ததற்கு பிறகு, கை கால்களை கழுவியதற்கு பிறகு இவருடைய உடம்புடைய அமைப்பே மாறிவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு இவர் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைவார். சுவர்க்கத்துக்குள்ளால் நுழையும் பொழுது ஒரு வானவர், ஒரு மலாயிகா என்ன செய்வாரே, ஒரு அறிவிப்பை விடுப்பார். சஹீஹ் முஸ்லிமிலே ரிவாயத் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 4 விடயங்களை அவர் சொல்வார். இன்னலக்கும் அன் தஷுப்பு ஃபலா தஹ்ரமு அபதா வ இன்னலக்கும் அன் தன்அமு ஃபலா தைஅசு அபதா வ இன்னலக்கும் அன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா வ இன்ன லக்கும் அன் தஹ்யு ஃபலா தமூது அபதா. சுப்ஹானல்லாஹ், அவர் சொல்லக்கூடிய அந்த 4 வார்த்தைகள் என்ன தெரியுமா? நிச்சயமாக இதற்கு பிறகு நீங்கள் வாலிபராகவே இருங்கள், உங்களுக்கு வயோதிபம் என்பது வரவே வராது. நீங்கள் நிரந்தர ஆரோக்கியத்துடன் இருங்கள், உங்களுக்கு நோய் என்பது வரவே வராது. நீங்கள் நிரந்தர இன்பத்துடன் இருங்கள், உங்களுக்கு கவலை என்பது ஏற்படாது. கடைசியாக சொல்வார், நீங்கள் நிரந்தர ஹயாத்துடன் இருங்கள், உங்களுக்கு மரணம் என்பது வரவே வராது என்று கூறுவார். கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு இந்த சுவர்க்கவாதி சுவர்க்கத்துக்குள்ளால் செல்லும் பொழுது சூரா வாக்கியாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறானே, யதூஃபு அலைஹிம் வில்தானு முஹல்லதூன், சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் இந்த சுவர்க்கவாதியை சுற்றி சுற்றி வருவார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சிறுவர்கள் யார் என்றால், அல்லாமா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்களுடைய கருத்து, பருவ வயதை
அடைவதற்கு முன்னால் உலகத்திலே யார் மரணித்து விடுகிறார்களோ இவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலும் சிறுவர்களாக சுவர்க்கவாதிகளுடைய பணிவிடையாளர்களாக அல்லாஹ் வைப்பான். அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி என்பதாக இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள். பருவ வயதை அடைவதற்கு முன்னால் யார் மரணித்தாலும் அவர்கள் சுவர்க்கவாதி தான். கண்ணியமானவர்களே, இதை பற்றி தெளிவாக உலமாக்கள் கூறுகிறார்கள், மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். இந்த சிறுவர்கள் அந்த சுவர்க்கவாதியை சுற்றி சுற்றி வருவார்கள், கைகளை பிடித்தவர்களாக அவருடைய மாளிகைக்கு அழைத்து செல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நேரத்திலே ஒரு குழந்தை அந்த சுவர்க்கவாதியுடைய கையை விட்டுவிட்டு ஓடோடி சென்று அவருடைய மாளிகைக்குள்ளால் சென்று அவருடைய மனைவியை பார்த்து சொல்வார், இதோ இந்த பேருடைய உங்களுடைய கணவன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறார். உடனே மனைவி கூறுவார், ஹல் ரஐதஹு ஹல் ரஐதஹு, அவரை நீங்க பார்த்தீங்களா, அவரை நீங்க கண்டீங்களா? உடனே சொல்வார், நாம், இதோ எனக்கு பின்னால் தான் அவர் வந்து கொண்டிருக்கிறார். இதன் மூலமாக ஒரு விடயம் விளங்க வருகிறது. உலகத்தில் எந்த மனைவி சாலிஹான முறையிலே கணவனுக்கு முழுமையாக இத்தாஅத் செய்து வழிபட்டு வாழ்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பயத்துடன் பொருத்தத்தை பெற்றவராக வாழ்கிறாரோ, கணவன் சுவர்க்கத்துக்குள்ளால் செல்வதற்கு முன்னால் மனைவி சென்று விடுவாள். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட மனைவிமார்களாக நம்முடைய மனைவிகளையும் அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. இந்த நேரத்திலே அந்த கணவர் அந்த சுவர்க்கத்துக்குள்ளால் அவருடைய மாளிகைக்குள்ளால் வருவார். இந்த சுவர்க்கத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லபினத்தும் மின் ஸஹப், ஒரு செங்கல் தங்கத்தில் ஆனதாக இருக்கும். வ லபினத்தும் மின் ஃபித்தா, இன்னொரு கல் வெள்ளியில் ஆனதாக இருக்கும். உலகத்தில் பில்டிங் கட்டுறதாக இருந்தால் பிளொக்கல் செங்கல்ல தான் கட்டுவோம். ஆனால் கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்துடைய ஒரு கல் பியோ கோல்ட், பியோ சில்வரில் ஆனதாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு கிராம் தங்கத்துடைய விலை தற்காலத்தில் எவ்வளவு கண்ணியமானவர்களே! ஒரு நகை செய்வதாக இருந்தாலும், ஒரு மோதிரம் வாங்குவதாக இருந்தாலும் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் சுவர்க்கத்தை அல்லாஹ் தங்கத்தில், வைடூரியத்தில், மாணிக்கத்தில் அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லபினத்தும் மின் ஸஹப் வ லபினத்தும் மின் ஃபில்லா, ஒரு கல் தங்கம், ஒரு கல் வெள்ளி, வ மிலாதுஹா அல் மிஸ்குல் அஸ்ஃபர், அந்த இரண்டு கற்களுக்கு மத்தியிலே பூசக்கூடிய சிமெண்ட் இருக்கிறதே, கடும் வாசனை உள்ள கஸ்தூரி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ துர்பத்துஹா அஸ்ஸஅஃபரான், சுவர்க்கத்துடைய பூமி இருக்கிறதே, சுப்ஹானல்லாஹ், குங்குமம் என்றார்கள். சாதாரண மண்ணுள்ள ஒரு பூமி, ஒரு காணி வாங்குவதாக இருந்தால் எத்தனை லட்சம் தேவைப்படுகிறது. உலகத்தில் சாதாரண ஒரு கிராம் குங்குமத்துடைய விலையே 600 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது என்றால் சுவர்க்கத்துடைய முழு பூமியே குங்குமம். கண்ணியமானவர்களே, அதுவும் லோ குவாலிட்டியாகவா இருக்கும்? கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தை கட்டியது யார்? அல்லாஹ். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாவிக்கக்கூடிய அந்த குங்குமம் உலகத்தை கொடுத்தாலும் நிகராகாது. அப்படியாப்பட்ட எக்ஸ்பென்சிவ் ஹை குவாலிட்டி குங்குமத்தை கொண்டு அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பூமியை அமைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க, வஹஸபாஉஹா அல்-லுஅ்லு, அழகுக்காக வேண்டி பூமியிலே வாசலுக்கு முன்னால் போடப்படக்கூடிய அந்த சிறு கற்கள் இருக்கிறதே, விலை மதிப்பற்ற முத்துக்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது தான் சுவர்க்கம். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடைசி அந்தஸ்துள்ள சுவர்க்கவாதிக்கு கொடுக்கக்கூடிய சுவர்க்கம் இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தை விட 10 மடங்கு பெரிய சுவர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இது? சுவர்க்கத்துடைய கடைசி அந்தஸ்துள்ள மனிதனுக்கு இந்த உலகத்தை போல 10 மடங்கு பெரிய சுவர்க்கம் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சுவர்க்கம் இருக்கிறதே. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமிலே வருகிறது, அவ்வளு ஜும்ரத்தின் தலிஜுல் ஜன்னா, சுவர்க்கத்திற்கு நுழையக்கூடிய முதலாவது கூட்டம் அவர்களுடைய முகம் பௌர்ணமியுடைய சந்திரனை போன்று பிரகாசமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அடுத்து வரக்கூடிய கூட்டம் கடும் ஒளிரக்கூடிய நட்சத்திரத்தை போன்று இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, எந்த அளவுக்கு என்றால் சுவர்க்கவாசல் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்தால் லா யப்சுகூன், எச்சில் துப்ப
துப்ப மாட்டார்கள், வலா யதமஹதூன் சளி சிந்த மாட்டார்கள், சளி துப்ப மாட்டார்கள், வலா யபூலூன் சிறுநீர் கழிக்க மாட்டார்கள், வலா யதகவதூன் மலம் கணிக்க மாட்டார்கள். அவர்களுடைய வியர்வை கஸ்தூரியுடைய வாடையை போல் இருக்கும். அவர்கள் பாவிக்கக்கூடிய சீப்பு கண்ணியமானவர்களை தங்கத்திலானதாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாப்பட்ட இடம் கண்ணியமானவர்களை இந்த சுவர்க்கம்! இது போன்ற ஏராளமான கோடிக்கணக்கான அருட்கொடைகளை அல்லாஹ் சுவர்க்கத்திலே வைத்திருக்கிறார். இவைகளை பார்ப்பதற்கு ஒரு பதிவு போதாது. இன்ஷா அல்லாஹ் தனித்தனியான பதிவுகளில் சுவர்க்கத்துடைய மரங்கள், சுவர்க்கத்துடைய பழங்கள் எப்படி, சுவர்க்கத்துடைய குதிரைகளுடைய ஆச்சரியமான தன்மைகள், சுவர்க்கத்துடைய மார்க்கெட்டுகள், அந்த மார்க்கெட்டில் எது இருக்கும், என்னென்ன விடயங்கள் இருக்கும், சுவர்க்கத்துடைய அந்தஸ்துகள், சுவர்க்கத்திலே ஓடக்கூடிய அந்த ஆறுகள், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதன் போன்ற சுவர்க்கத்துடைய தனிச்சிறப்புகள், அந்த சுவர்க்கங்களுக்குள்ளால் யாருக்கெல்லாம் செல்ல முடியும். கடைசியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை சுவர்க்கவாதிகள் நேரடியாக ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பார்களே, இந்த விடயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக ஒவ்வொரு பதிவிலே பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய சந்ததியினருக்கும் பூரா உலக முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் அதன் சுவர்க்கத்தை கொடுப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.